நம்ம நிறைய ஹேக்கிங் ரிலேட்டட் மூவிஸில் பார்த்துருப்போம். இந்த டார்க் வெப், டார்க் நெட்ன்ற ஒரு கான்செப்ட் அதில் காமிச்சிருப்பாங்க. அது மூலமாக அந்த ஹீரோவோ ஒரு வில்லன் வந்து ஹைடாக இருக்க மாதிரியும் போலீஸ் ஒரு FBI கிட்ட வந்து ஹைடாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டார்க் வெப்னா என்னது, ஸோ இதில் என்னதான் கண்டென்ட் இருக்குது, அது யார் யூஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறது இல்லீகலா இல்லை லீகலா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன கோர்ஸ்னா டார்க் வெப்போட பேசிக் கோர்ஸ், ஒரு டார்க் வெப்பில் சர்வ் பண்ணுறதுக்கான பேசிக் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி வரலாம், டார்க் வெப் யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலான்ட்டு. அது நிச்சயமாக வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான். இந்த கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, த்ரூ அவுட்டாக டார்க் நெட்டுக்குள்ளே எப்படி சேஃபாக சர்வ் பண்ணுறது, இப்போ குட் பர்பஸ்க்கு எப்படி சர்வ் பண்ணுறது தான் அவங்க காட்ட போகிறோம். ஸோ இதோட டார்க் வெப்போட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் குட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஃபார் பேட் ஆர் இல்லீகல் ஸ்டெப்ஸ் தான் அந்த டார்க் வெப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டார்க் வெப்பை சர்வ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக செக்யூராக சர்வ் பண்ணணும். நிறைய ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்காமல் போயிட்டோம்னா நமக்கு தான் டேஞ்சரில் ஒரு முடியும், அது நமக்கு தான் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இது சைபர் கிரைம் அளவு கூட நம்மளை கொண்டு போயிட்டு விடுற அளவுக்கு இது டேஞ்சரான கான்செப்டை. ஸோ டார்க் வெப் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்க அட்வான்டேஜ், அனானிமிட்டின்ற ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ யாராலையும் நம்மளை வந்து பார்க்க முடியாது, ட்ராக் பண்ண முடியாதுன்ற ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அந்த அதர் ஹேண்ட் அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் அதில் இருக்க ஸ்டெப்ஸ் ஏதோ ஆர்வத்தில் நோண்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்னா அது நிச்சயமாக நமக்கு டேஞ்சர் தான் கொண்டு வந்து இருக்கும். ஏன்னா இந்த டார்க் வெப்பில் நமக்கு வந்து எல்லா கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். டிராஃபிக்கிங், ஆர்கன் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், வெப்பன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், எல்லா டைப்பான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாஃபியா ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதில் நம்ம ஃபால் ஆகிற ட்ரிக்கோ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். அண்ட் தென் அவங்கள ட்ராக் பண்ணுற FBI வந்து நம்மளை FBI ஆர் CBI அந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளை ஒரு சஸ்பெக்டாக பார்க்குறது நமக்கு டேஞ்சரில் தான் நமக்கு கொடுக்கும். அது ஒரு அன்வான்ட் இஷ்யூவில் தான் கொடுக்கும். ஸோ சேஃப்டியாக டார்க் வெப்பில் சர்வ் பண்ணணும். ஏதோ தானுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் நம்ம டார்க் வெப்பில் போகிறது யூஸ் பண்ணோம்னா நம்ம நிச்சயமாக டேஞ்சரில் தான் வரும். அப்படி டேஞ்சரில் இருக்கிறது இது ஏன் யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக டார்க் வெப் ஆர் டார்க் நெட் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளோட ஐடென்டிட்டி ஆர் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணாத மாதிரி இருக்கும். இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அப்படி இந்த டார்க் வெப்பில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து நமக்கு வந்து இல்லீகல் ஸ்டஃப்க்கான கண்டென்ட்ஸ் தான் இருக்குமே. எல்லாமே இல்லீகல் ஸ்டெப்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா நம்மளை ட்ராக் பண்ண முடியாதுன்றப்போ இது வந்து அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை கேரி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஓவர் அட்வான்டேஜ். அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதனால அவங்களோட இஷ்டத்துக்கு கண்டென்ட் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அவங்களோட நெட்ஒர்க்குக்காக அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ப்ரிகாஷன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நம்ம எதனாச்சும் ஒன்று ஆக்சஸ் பண்ணும்போது அது அவங்க சைட்லேருந்து நமக்கு வந்து டேஞ்சர் இது காஸ் பண்ணலாம். போலீஸ் அந்த மாதிரி அவங்கள ட்ராக் பண்ணுறவங்க சைட்லேருந்து நமக்கு டேஞ்சர்ஸ் கிடைக்கலாம். இந்த டார்க் வெப்பில் என்னென்ன கண்டென்ட்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்து ட்ரக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு பர்சன் வந்து இல்லீகலாக ட்ரக்ஸ் வாங்க முடியும். ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு போர்ட்டலாக இருக்கும். ஸோ டார்க் வெப்பை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிகாஷனோட தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு காட்டுற எல்லா நாலேஜுமே நீங்கள் சேஃபாக செக்யூராக ஒரு இந்த டார்க் வெப்போட இந்த ஆனியன் ரூட்டிங்கோட அனானிமிட்டின்ற இந்த ஃபேக்டரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத தவிர இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் எதனா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மாட்டினாலும் இதை ப்ரொமோட் பண்ணுற உங்கள் மிஸ்டேக்னால மாட்டினாலும் இந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து எங்களால் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. ஸோ ஏன்னா இது கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய விஷயம், அதனால் டிஸ்க்ளைமர் போடுறது அவசியம். ஸோ இந்த த்ரோ த கோர்ஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் இந்த அனானிமிட்டி ஃபேக்டரை பிளாக் செயின் டெக்னாலஜியை சேஃப்டியாக லீகலாக யூஸ் பண்ணுறதுங்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் எதனா டேஞ்சரில் இது பண்ணிங்களா அது உங்கள் சைடு மிஸ்டேக்னால தான் நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்ஸில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து லீகலான ப்ரொசீஜர், எல்லாமே லீகலான ப்ரொசீஜர், லீகலான ஸ்டெப்ஸ், லீகலான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கும். இந்த கோர்ஸில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் நீங்களாக ஏதோ ஒன்று படத்தை பார்த்து ஆர்வக்கலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகலாம். ஓகே,
ஸோ ஒரு ஓவர்வியூவாக பற்றிக்கு பார்த்தாச்சு இந்த கோர்ஸை பற்றி என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டீப்பாக ஒரு கான்செப்டாக நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமருக்காக வீடியோ தான் இந்த வீடியோ வந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்நெட்டுக்கும் டார்க் வெப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.